மீடியாக்களிடம் ஒட்டாமலே ஒதுங்கி இருப்பவர் மணிரத்னம். இது பற்றி ஒருமுறை அவரிடம் கேட்டபோது, நான் பேசுவதை விட என் படைப்பு பேச வேண்டும் என்று பதில் சொன்னார் மணிரத்னம். அலைபாய்தை படத்திற்கு பிறகு அவர் இயக்கிய படங்கள் வணிக ரீதியாக வெற்றி பெறவில்லை. குறிப்பாக ராவணன், கடல் படுதோல்வி படங்கள். வரிசையாக தோல்வி படங்களை கொடுத்ததினால் மணிரத்னம் ட்விட்டர், பேஸ்புக்கில் சகட்டு மேனிக்கு நக்கல் அடிக்கப்பட்டார். மற்ற இயக்குனராக இருந்தால் டென்ஷனில் மண்டையே வெடித்திருக்கும். மணிரத்னமோ தன் மீது சொல்லப்பட்ட விமர்சனத்தை பற்றி எல்லாம் கவலையே படாமல் தன் அடுத்த பட வேலையில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்தார். நல்ல பலன் கிடைத்திருக்கிறதா? ஓ காதல் கண்மணி படத்திற்கு தமிழகம் முழுக்க மிகப்பெரிய வரவேற்பு கிடைத்திருக்கிறதா? தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, உலகம் முழுக்கவே இதுதான் நிலவரம். அமெரிக்காவில் பல தியேட்டர்களில் ஓ காதல் கண்மணி படம் திரையிடப்பட்டிருக்கிறதா? மிகப்பெரிய ஓபனிங்குடன் துவங்கிய ஓ காதல் கண்மணி படத்தை அமெரிக்க ரசிகர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்களாம். ஓ காதல் கண்மணி படத்தை அமெரிக்காவில் வெளியிட்டிருக்கும் பிரைம் மீடியா என்ற நிறுவனம் தங்களின் கேரியரிலே மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் ஓ காதல் கண்மணி படம் தான் என்று ட்விட்டரில் குறிப்பிட்டிருக்கிறார்கள்.